அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை நமது பிள்ளை பெருமானவர்கள் அருளிய திருவற்பாவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் இந்த பிரபஞ்சம் தொடங்கிய காலத்திலிருந்தே எத்தனையோ திருவிளையாடல்கள் நடந்து கொண்டிருந்தன. பிரபஞ்சத்தினுடைய கலியுகத்தினுடைய கடைசி திருவிளையாடல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் கடைசி திருவிளையாடல். 1823ஆம் ஆண்டு தொடங்கி 1874, அதாவது 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் 51 வருடங்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் நடந்து கொண்டிருந்தது. இறைவனுடைய திருவிளையாடலை 51 ஆண்டுகளும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 8 8ஆக பிரித்து ஒவ்வொரு 8லும் தனது மகனை இந்த மண்ணுலைக்கு வருவிக்க செய்து எப்படியெல்லாம் அருளை கொடுத்தார் என்பதை திருவற்பாவில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் எடுத்து தொகுத்து உங்களுக்கு இந்த வள்ளலார் ஊழியன் வழங்கி கொண்டிருக்கிறேன். இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் வள்ளற்பெருமானுடைய கருணையானால் 6 திருமுறைகளுக்கும் விளக்கம் பெற்று உங்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1823ஆம் ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல் தன் மகனை ஒரு தாயின் வழியாக இந்த மண்ணுலைக்கே வருவிக்க செய்து 8 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான அருளையும் தன் மகனுக்கு கொடுக்காமல் இந்த மண்ணுலகிலே உலாவ விடுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். 9ஆவது ஆண்டிலே, அதாவது வருவிக்கப்பட்டு 9ஆவது ஆண்டிலே தன் மகனை ஆட்கொண்டு, மகனே நீ என் மகன், என்னால் வருவிக்க உற்றவன் என்ற நிலையை மட்டும் தெரியப்படுத்தி உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன் என்று கூறிவிட்டு மறைந்து விடுகிறார். புன்னகை செய்து கொண்டு மறைந்து விடுகிறார். அதன் பிறகு நமது பிள்ளை பெருமான் அவர்களுக்கு எந்த விதமான நிலையும் அருளையும் அவர் கொடுக்கவில்லை. நமது பிள்ளை பெருமான் அவர்கள் இறைவனால் வருவிக்க உற்றவன் என்ற நிலை மட்டும் அவருக்கு தெரிகிறது. அதன் பிறகு 9ஆவது ஆண்டு தொடங்கி 12 ஆண்டுகளுக்குள், இந்த 3 வருடங்களுக்குள் உருவானதுதான் திருவருள் முறையீடு 1ஆம் திருமுறையிலே இருக்கிறது. திருவருள் முறையீடு மொத்தம் 232 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் இறைவனுடைய நிலையையும் இறைவனால் ஆட்கொண்ட பிறகு எப்படியெல்லாம் இறைவனிடம் முறையீடு செய்கிறார் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்க்க வேண்டிய பாடல் திருவருள் முறையீடு 55வது பாடல். பாடலை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பாடலிலும் இவர் எப்படி இறைவனிடம் வேண்டுகிறார் நல்லா கவனிச்சிக்கணும். அவர் இறைவனால் வருவிக்க விட்டவன் என்ற நிலை தெரிந்துவிட்டது. வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் நமது பிள்ளை பெருமானவர்கள் எப்படி இறைவனை உருவகப்படுத்துகிறார். ஏன்னா இந்த 4 யுகங்களிலுமே, கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே சமயங்களும் மார்க்கங்களும் உருவாகிவிட்டன. மதங்கள் உருவானது கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில் தான். இந்த நிலையில் இருக்கும்போது இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சேர்ந்துகளும் சரி, வேதங்களும் ஆகமங்களும் இறைவனை எப்படியெல்லாம் உருவகப்படுத்தின, பல உருவங்களை உருவகப்படுத்தி அதற்கான ஆலயங்களை அமைத்து அதற்கான வழிபாட்டு முறைகளை அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். இதுதான் உண்மை. வள்ளற்பெருமான் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அந்த நிலையில் இருக்கும்போது வள்ளற்பெருமான் எப்படி முறையீடு செய்கிறார் நல்லா கவனிங்க. பீலையை மேவும் இவ்வாழ்க்கையிலே மனம் பேதுற்ற இவ்வேலையை நீ விடலாமோ? அடிமைக்கு இறங்கு கண்டாய், மாலையைப் போல் முன்னர் தாம் கொண்டு வைத்து வளர்த்த இளம் வாழையை. நல்லா கவனிக்கணும். எவ்வளவு அற்புதமாக அந்த பாடலை சொல்றாரு. அற்புதமான பிரபஞ்சத்தின் உண்மையை விளக்கக்கூடிய ஒரு பாடல். தன்னுடைய நிலையையும் இறைவனுடைய நிலையையும் தெளிவாக கூறுகிறார். இதற்கு முன்னால் மண்ணுலகிற்கு வருவிக்க உற்றதற்கு முன்னால் அவர் இறைவனிடம் எப்படி இருந்தார், வாழையை தாம் பின்னர் நீர்விடல் இன்றி மறுப்பது உண்டே. இது பாடல். இந்த பாடலுடைய விளக்கம் பாருங்க. அதாவது குற்றங்களையும் துன்பங்களையும் இல்வாழ்க்கையிலே
சுமந்து கொண்டு, இந்த உலக வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு, உன்னால் வருவிக்க உற்றன் என்ற நிலை எனக்கு தெரிந்துவிட்டது. நான் உனது மகன் என்ற நிலை எனக்கு பூரணமாக தெரிந்துவிட்டது. இந்த நிலையில் இந்த உலக வாழ்க்கையிலே என்னை குற்றங்களையும் துன்பங்களையும் சுமந்து கொண்டு என்னை உலாவ செய்து விட்டாய். இதனால் மனம் நொந்து மனம் பேதுற்று ஒரு நிலையில் இல்லாமல் நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே. இந்த ஏழை மகனை நீ விடலாமா? கைவிடலாமா? அடிமைக்கு இறங்கு கண்டாய். நான் உனது அடிமை அல்லவா? ஏனாதான் எனினும் யான் அம்மை என்னின் அடியேன் என அறிந்தேன், இதயம் மலர்ந்தேன் என்று சொல்லுவார். இந்த மண்ணுலகிற்கு ஒரு தாயின் வழியாக வருவிக்க செய்ததற்கு முன்னாலேயே இவர் விண்ணுலகத்தில் இருந்தவர். ஒவ்வொரு யுகத்திலேயும் தன்னுடைய தந்தை இறைவனுடைய செயலை செயலாற்றி கொண்டிருந்தவர். நான் உன்னிடம் இருக்கும்போது நீ சொன்ன வேலைகளை எல்லாம் நான் ஒழுங்காக செய்து உன்னிடம் நல்ல பெயர் வாங்கினேன் என்று ஒரு பாடலிலே சொல்லுவார். எல்லா விளக்கங்களும் திருவருட்பாவில் இருக்கிறது, யாரும் மறுக்க முடியாது. அந்த நிலையில் இருக்கும்போது இந்த அடிமைக்கு இறங்கு கண்டாய் என்று சொல்லுகிறார். எப்படி? முன்னொரு காலத்தில் தங்கம் போன்று என்னை வளர்த்து கொண்டிருந்தாய் சொல்றாரு. மாலை என்றால் தங்கம். முன்பு தங்கம் போல் என்னை வைத்து வளர்த்து கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட இந்த பிள்ளையை என்ன பேர் சொல்ல பாருங்க, இளம் வாழைக்கன்று. ஒரு இளம் வாழைக்கன்றுக்கு தண்ணி ஊத்தாம இருந்தா வளருமா? இளம் வாழையை தான் பின்னர் நீர் விடல் இன்றி மறுப்பது உண்டே. ஒரு வாழைக்கண்ணை வைக்கிறோம், அது தண்ணி ஊற்றினா வளரும். தண்ணி ஊற்றலாம் என்ன ஆகும்? இறந்து போகும். வளராது, இறந்து போகும். அதே போன்று நான் உன்னிடம் இருக்கும்போது என்னை தங்கம் போல வைத்து கொண்டிருந்தாயே, தங்கம் போல பாதுகாத்து என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்து கொண்டிருந்தாயே, இன்று மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று இந்த பாடலிலே முறையீடு செய்கிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, எவ்வளவு அற்புதத்தை சொல்றாரு. உலக மக்களுக்கு யாரும் சொல்லல, திருவருட்பாவில் இருக்கிற உண்மைகளை யாருமே சொல்லல. அதான் உண்மை. அதனாலதான் வளர்ப்பவனை பத்தி யாருக்குமே தெரியல. ஏதோ முக்காடு போட்ட சாமியார் சோறு போட சொன்னாங்கன்னு தான் எல்லாருமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் இறைவன் என்பதை இந்த பாடலிலே சொல்வார். இது மட்டுமல்ல, 6ஆம் திருமுறையிலே சொல்லுவார். 6ஆம் திருமுறை மாயை விளக்காளுங்கள்னு ஒரு பதியம் இருக்கு. அதில் சொல்லுவார், உங்ககிட்ட வைர தொட்டிலும் தங்க தொட்டிலும் மாணிக்க தொட்டிலும் இருக்கும்போது என்னை இந்த தொட்டிலே சீராட்டி பாராட்டி என்னை வளர்க்க சொன்னாய். ஆனால் என்னை கொண்டு வந்து எங்க விட்டுட்டாங்க? ஒரு செவிலித்தாயிடம் கொடுத்து விட்டார்கள். அவளோ கிழிஞ்சி போன துணியை தொட்டில் கட்டி என்னை அதை தாளாட்டி, அருமையா சொல்லுவாரு, என்னை தாளாட்டி தூங்கவும் விடாம கிள்ளியும் விட்டு அழுகவும் விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. தெளிவா சொல்லுவாரு. அதை தான் இங்க சொல்றாரு, என்னை தங்கம் போல வளர்த்த என்னை, உன் தங்க பிள்ளையை, உன்னுடைய செல்வ பிள்ளையை இந்த மண்ணுலைக்கு வருவிக்க செய்து இப்ப நீ அருளை கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்வேன்? ஒரு வாழைக்கண்ணு, இளம் வாழைக்கண்ணை நட்டு அதில் தண்ணி ஊற்றலைன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் தர்மமா? இது உனக்கு அடுக்குமா? உன் அழகுக்கு இது அழகா என்று சொல்லி முறையீடு செய்கிறார். சரி, இப்போ முறையீடு செஞ்சாச்சு. இவர் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா கிட்ட முறையீடு செஞ்சாச்சு. அப்போ சமயங்களும் மதங்களும் மார்க்கம் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் சிவபெருமான் தான் இறைவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு அருப்பெருஞ்சோதி யாருன்னு தெரியாது, சுத்த சன்மார்க்கம் என்னன்னு தெரியாது. அதுதான் நம்ம படிப்படியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா பார்த்துக்கணும். அடுத்து 2ஆம் திருமுறை உருவாகிறது. 2ஆம் திருமுறையிலே பதிகம் 6. 1ஆம் திருமுறையிலே பதிகம் 6 எப்படி முறையீடு செய்கிறார்? 2ஆம் திருமுறையிலே பதிகம் 6 திருவருள் வழக்க விளக்கம், அதில் என்ன சொல்றாரு? 3ஆம் திருமுறையிலே பதிகம் 6 இன்பக் கிளவி, அதில் என்ன சொல்றாரு? இன்பக் கிளவி என்பது இனிமையாக இறைவனுடைய வரவை பார்த்து இனிமையாக தோழியிடம் சொல்லுவது. ஒரு காதலி காதலனுடைய வரவை தோழியிடம் எவ்வளவு சந்தோஷமாக சொல்லுவாளோ அதே போன்று சொல்லுவது, அதுதான் இன்பக் கிளவி. அது 3ஆம் திருமுறை. இப்படி ஒவ்வொரு பதியத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ பாருங்க, 2ஆம் திருமுறையில் 6வது பதிகம் திருவருள் வழக்க விளக்கம். திருவருள் வழக்க விளக்கம் என்பது திருவருளுடைய செயலை விளக்கமாக சொல்லுவது. இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய செயல்பாடுகள், இறைவனுடைய நிலைகள், இவற்றை விளக்கமாக சொல்லுவது. அதான்
4வது பாடல் அந்த பதியத்திலே இங்க பாருங்க. ஏலியல் பண்பெற்ற அமுதோடு அலாவி இங்கு தமிழுக்கு ஏலியல் சம்பந்தர் அந்தனர் வேண்ட கிளர்ந்த நற்சீர் வீதியில் தம்பதிக்கே விடை கேட்க வெற்பால் உடனே காலியில் தன் உருவம் காட்டினாரால் எம் கடவுளரே. கடவுளர் யாருன்னு சொல்றாரு, கடவுள் யாருன்னு சொல்றாரு, அதுக்கு ஒரு திருவிளையாடல் சொல்றாரு. அன்பர்களே, ஏற்கனவே நான் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடந்த திருவிளையாடல்களை, ஒரு யுகத்தில் நடந்த திருவிளையாடலை மறு யுகத்தில் வந்தவர்கள் சொல்ல மாட்டார்கள். இதே போன்று அப்படியே அப்படியே மறைத்து மறைத்து கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வல்லற்பமான் அப்படி அல்ல. யுகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு யுகத்திலும் எப்படியெல்லாம் திருவிளையாடல் நடந்தது ஒவ்வொரு பாடலிலும் கூறுவார். இங்கே சம்பந்தனை பற்றி கூறுகிறார். சம்பந்தர் 3 வயதாகும் போது பார்வதியுடைய ஞானப்பால் குடித்து ஞானம் பெற்றார் என்பது புராணங்கள் உண்டு. உண்மையும் அதுதான், வல்லப்பமனை கூறுகிறார். ஆனால் ஞானசந்தர் 3 வயதிலே அருள் பெற்று பாடினார் என்று சொன்னார்கள். உண்மை, நடந்த உண்மை. அந்த திருவிளையாடல் நடந்தது, வல்லப்பமான் கூறுகிறார். ஆனால் இதே வல்லப்பமானவர்கள் ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருள் அமுதத்தை உண்டார் என்பதை யாரும் சொல்லவில்லை. இதுதான் இந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும். அருள் அமுதம் உண்டார் கருவிலேயே. கருவு இருட்டா இருக்குன்னு சொல்லும்போது அருட்பெருஞ்சாண்டவர் கருவிலே போய் வெளிச்சம் காட்டி ஒளியை காட்டி தன் மகனை மகிழ்விக்கிறார். தந்தையும் மகனும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு கருவறையிலே. இந்த திருவிளையாடலை யார் சொன்னது? சொல்லல. அந்த திருவரையில் இருக்கும்போது காற்று வராம புழுக்கமா இருக்குன்னு சொல்லும்போது என் தந்தை அமுத காற்று வீசினார் என்று சொல்லுவார் வள்ளற்பெருமான். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த வள்ளற்பெருமானை, அவருடைய அருள் நிலையை, இறைநிலையை மறைத்து விட்டார்கள் என்பதுதான் வேதனையான விஷயம். அந்த ஆதங்கத்தில் தான் வள்ளலார் ஊழியர் இந்த பாடலுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்போ திருஞான சம்பந்தர் திருமணத்தின் போது எப்படி திருவிளையாடல் சொல்றார் பாருங்க. யார் சொன்னது? வள்ளற்பெருமான் கூறுகிறார். திருஞான சம்பந்தர் அந்த திருமண விழாவிலே அவருடைய திருமணம் முடிந்த பிறகு இறைவனை வேண்டுகிறார். சிவபெருமானை, எம் பெருமானை, இறைவனை, இல்வாழ்க்கையில் எனக்கு துளி கூட சம்மதம் இல்லை. நானும் எனது மனைவியாலும் நாங்கள் இந்த நெருப்பிலே கலந்து கொள்ளப் போகிறோம். என்னுடன் வருகின்றவர்களை நானும் அழைத்து கொண்டு வரட்டுமா என்று கேட்க இறைவன் சரி என்று பதில் கொடுக்கிறார். சரி என்று சொல்லி சம்மதிக்கிறார். உடனே எல்லாரும் அந்த நெருப்பிலே கலந்து ஐக்கியமாக்குகிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சம்பந்தனை சீர்காழியிலே உமையாளோடு பார்வதியோடு அதாவது தரிசனம் செய்கிற அளவுக்கு காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டாயே, அப்படிப்பட்ட கடவுள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறார். சொல்லிதான் ஆகணும். அப்ப சிவபெருமான கடவுள்னு சொல்லிதான் ஆகணும். காலத்தின் கட்டாயம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்த இந்த காலகட்டங்களில் எல்லாருமே சிவபெருமான் தான் சொன்னாங்க. அருட்பெருஞ்சோதி யார் சொன்னது? சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகுதான் வள்ளற்பெருமான் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார். அருட்பெருஞ்சோதி தான் கடவுள்னு சொல்றார், பிரகடனப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், பிரபஞ்சத்தின் உண்மையை அங்கே கூறுகிறார். அப்போ சம்பந்தனுக்கு காட்சி கொடுத்து, உமையாளோடு காட்சி கொடுத்து அருள் கொடுத்தாயே, அந்த கடவுள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகிறார். 2ஆம் திருமுறை முடிஞ்சிருச்சு. இந்த பாடலோட இந்த பாடலுடைய விளக்கம் அவ்வளவுதான். 2ஆம் திருமுறை 1600 பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு விதமாக வல்லப்பெருமான் கூறியிருப்பார்கள். இப்ப 2ஆம் திருமுறையில 6ஆம் பதிகம் முடிகிற வரைக்கும் வல்லப்பெருமான் 2வது ஏட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். ஈரட்ட 16 வருவிக்கவுற்று 16 ஆண்டுகளுக்குள் இந்த நிலை உருவாகிறது. இப்போ 3ஆம் திருமுறைக்குள்ள போறோம். 3ஆம் திருமுறை பதிகம் 6 இன்பக் கிளவி 4வது பாடல். இன்பக் கிளவி என்பது ஒரு காதலி ஒரு காதலனை பார்க்க முடியாமல், அவன்தான் காதலன், அவனை தான் திருமணம் செய்ய போறேன்னு காதலி நினைக்கிறார். ஆனா பார்க்க முடியாமல் அந்த ஏக்கத்தை எப்படி தோழியிடம் சொல்லுகிறாள். உலகியலிலே இதெல்லாம் நடக்கிறது சகஜம். அதே போன்று இவர் தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி உள்ளத்தை தோழியாக வர்ணனை செய்து இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். பாருங்க, அற்புதமா இருக்கும். அப்போ 3ஆம் திருமுறை வரும்போது என்ன சொல்றாரு? 2ஆம் திருமுறை வர்ற வரைக்கும் இறைவன் வரல, எனக்கு காட்சி கொடுக்கல, அருளை கொடுக்கலன்னு சொல்லுவார். இப்போ என்ன சொல்றாருன்னு பாருங்க. 3ஆம் திருமுறை இன்பக்கிழவி
வந்தார் அல்லர். தோழியிடம் சொல்லுகிறார். தோழியிடம் என்பது உள்ளத்திடம் சொல்லுகிறார். உள்ளத்திடம் சொல்லுவது என்பது உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். தெரிவிக்கணும்ல, வருவிக்க விட்டாச்சு, இறைவனுடைய மகன் தெரிஞ்சு போச்சு, வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது அவர் மனம் எப்படி இருந்திருக்கும் என்பதை இந்த பாடல் மூலம் நாம் கருளி இருக்கிறார்கள். நல்லா பாருங்க. வந்தார் அல்லர் மாதே நீ வருந்தேன் என்று மார்பில் இலங்கும் தந்தார். நல்லா கவனிக்கணும். இது இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே இரங்கல் மாலையில் பார்த்துருக்கோம். அருட்பெருஞ்சோதியுடைய திருவிளையாடலில் வரும்போது இரங்கல் மாலை என்ற ஒரு பதியத்திலே பார்த்துருக்கோம். அதுக்கு அதேபடி இங்கே ஒரு பாடலை கொடுத்திருக்கிறார். தந்தார் அல்லல் தவிர்ந்து ஓங்க தந்தார் அல்லர் தயை உடையார் சந்தார் சோலை வளர் ஒற்றி தளத்தார் தியாக பெருமானார் பந்தார் முளையாருக்கு அவர் கொடுக்கும் பரிசு ஏது ஒன்றும் பார்த்தீலமே. இது பாடல். இப்போ நல்லா கவனிங்க. அது ஒரு அற்புதமான பாடல். தன்னை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி, ஏன்னா ஒரு காதல் மேல் இருக்கிற காதலை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெண்ணால் தான் சொல்ல முடியும். அதனால் தன்னை ஒரு பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு இந்த பாடலை அருளி இருக்கிறார்கள். இறைவன் மீது எவ்வளவு காதல் கொண்டுள்ளார் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். இங்க பாருங்க. வந்தார் அல்லர், இறைவன் என்னை பார்க்க வரவில்லை. எப்போ, எதுக்கு பிறகு வரவில்லை? மாதே நீ வருந்தேல் என்று, பெண்ணே நீ வருந்தாதே என்று மார்பில் இருந்த மாலையை என் கழுத்தில் போட்டார். மாலையிட்டார் என்று சொல்லுகிறார். மாலையிட்டார் என்று சொல்லும்போது அவர் ஆட்கொண்டார் என்று பொருள். அதுதான் இங்கே நம்ம பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆட்கொண்டார். எப்போ? 9வது ஆண்டிலே ஆட்கொண்டார். இந்த 9வது ஆண்டிலிருந்து 3-8 வரைக்கும் 24 வருவிக்க முற்று 24 ஆண்டுகள் வரையிலும் எந்த விதமான பதிலும் இல்லை. இந்த ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த பாடல் உருவாகிறது. அப்போ அல்லல் தவிர்ந்து, துன்பங்களை தவிர்த்து எனக்கு எந்த விதமான அருளையும் தரவில்லை. தயவு உடைய இறைவன் தான். ஆனால் எப்படிப்பட்ட இறைவன்? பூஞ்சோலைகள் நிறைந்த, நறுமணம் வீசக்கூடிய, பூக்கள் பூத்து கொண்டிருக்கின்ற பூஞ்சோலைகள் நிறைந்த திருவொற்றியூரில் இருக்கின்ற தியாகராஜ பெருமான். இவர் அழகான இளம் பெண்களுக்கு என்ன பரிசு கொடுத்தார் என்று பார்த்து விடலாம். எனக்கு எந்த விதமான பரிசும் கொடுக்கவில்லை. ஏன்னா தன்னை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தியனால் அதை சொல்லுகிறார். எனக்கு எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை, எந்த விதமான தயவும் என்னிடம் காட்டவில்லை, இரக்கம் காட்டவில்லை என்று கூறுகிறார். ஆக இது இங்கே என்ன திருவிளையாடல் நடந்தது என்பதை தெளிவாக கூறுகிறார். 9வது ஆண்டிலே இறைவன் வந்து ஆட்கொண்ட பிறகு இதுவரையிலும் என்னை மாலையிட்டு சென்றாரே தவிர, தன்னை ஒரு பெண்ணாக கற்பனை செய்ததனால் மாலையிட்டார் என்கிறார். ஆட்கொண்ட பிறகு இதுவரையிலும் எந்த விதமான அருளையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் என்ன செய்வேன் தோழி? இந்த குறையை நான் யாரிடம் போய் சொல்லுவேன் என்று சொல்லி இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். ஆக 3ஆம் திருமுறை வரையிலும், அதாவது வருவிக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடமிருந்து எந்த விதமான அருளை பெறவில்லை என்பது நமது திருவருட்பாவிலிருந்து நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ 4ஆம் திருமுறை உருவாகிறது. அன்பு மாலை. 4ஆம் திருமுறையிலே பதிகம் 1 அன்பு மாலை. இந்த அன்பு மாலை தான் இறைவனுடைய திருவிளையாடல் மீண்டும் தொடர்கிறது. இந்த பாடலில் 11வது பாடலில் என்ன சொல்லியிருக்காரு நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அன்பர் உள்ள கோயிலிலே அமர்ந்தருளும் பதியே, அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த நிதியே, வன்பர் உள்ளத்தை மறைந்து வழங்கும் ஒளிமணியே, மறைமுடி ஆகமுடியின் வயங்கும் நிறைமதியே, என் பருவம் புரியாமல் என்னை வலிந்து ஆட்கொண்டு, தொடர் பாருங்க திருவிளையாடலே நல்ல கவனிங்க. என்ன பருவம் புரியாமல் என்னை வலிந்து ஆட்கொண்டு இன்ப நிலைதனை அளித்த என் அறிவுக்கு அறிவே. ஆட்கொண்ட பிறகு அறிவு விளங்கிவிட்டது. இறைவன் தன்னை வருவிக்க உற்றவன் என்ற நிலை தெரிந்து விட்டது, அறிவு விளங்கிவிட்டது. அதை இங்கே கூறுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க. முன்பருவம் பின்பருவம் கண்டு அருளி செய்யும். ஏன்னா 9வது ஆண்டிலே ஆட்கொள்ளும் போது நீ வாட்டு ஆட்கொண்டு சென்று விட்டாயே, எனக்கு எப்போ அருளை தருவார்னு மகன் கேட்கிறார் அப்பா கிட்ட. அப்பா பதில் சொல்றாரு, முன்பருவம் பின்பருவம் காட்டி அருளுவேன். அப்பா அவருக்கு தெரியாது முன்பருவனா என்ன, பின்பருவனா என்ன, அப்போ அவருக்கு தெரியாது. முன்பருவம் என்பது ஒரு தாயின் கருவறையிலே வந்து அமர்ந்ததிலிருந்து
கருவறையிலே என்ன திருவிளையாடல் நடந்ததிலிருந்து, சிதம்பரத்திலே சிதம்பர ரகசியம் பார்த்ததிலிருந்து, பிறகு ராமலிங்கேஸ்வரர் கோயிலில் 5 மாத குழந்தையாக இருக்கும்போது ராமேஸ்வரர் கோயிலில் போய் ராமலிங்கேஸ்வரர் கோயில் பின்னலூர் என்ற இடத்துல போய் ராமலிங்கனுக்கு பேர் வச்சதிலிருந்து, கடுக்கான் போட்டதிலிருந்து, அந்த கடுக்கானை நீ தான் கலட்டணும்னு சொன்னதிலிருந்து, இறைவன் தான் திருட இடத்துல போய் கடுக்கான் கலட்டுறது, அதெல்லாம் திருவற்பாவில் இருக்கு. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் முன்பருவம். பின்பருவம் என்பதே சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்த பிறகு என்ன நடந்தது அதை தான் சொல்றாரு. முன்பருவம் பின்பருவம் கண்டு அருளி செய்யும் முறைமை, உன்னுடைய தகுதி, அந்த அருள் பாம்புடைய தன்மை எனக்கு என்னன்னே தெரியல. எனது அருள் நெறிக்கு மொழிதல் அறிந்தில்லனே, என்ன சொல்ல வேண்டும் என்றே எனக்கு தெரியவில்லை. உன்னுடைய அருள் நெறியை, உன்னுடைய அருளுடைய தன்மையை, அந்த பாங்கை என்னால் சொல்ல முடியல. முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள்வேன் என்று சென்று விட்டாய். இந்த நிலையை என் பருவம் புரியாமல் என்னை வந்து ஆட்கொண்டு, சின்ன பையனா இருக்கானே என்று நினைக்காம, சின்ன பிள்ளையா இருக்கிறான் என்று நினைக்காம, 9வது ஆண்டில் என்னை வலிந்து ஆட்கொண்டு இன்ப நிலைதனை அளித்த என் அறிவுக்கு அறிவே. உன்னோட மகன் என்று தெரிந்த பிறகு எனக்கு எவ்வளவு இன்பம் இருந்தது தெரியுமா, எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா என்ற நிலையை இந்த பாடலிலே கூறுகிறார். ஆக 4ஆம் திருமுறையிலே இறைவன் வந்து ஆட்கொண்டது, முன்பருவம் பின்பருவம் காட்டி அருளுவேன் என்று சொன்னது, எல்லா நிலைகளையும் 4ஆம் திருமுறையிலே நடக்கிறது. இதற்கு பின்னால் 4ஆம் திருமுறை என்று வரும்போது வல்லப்பெருமான் அவர்கள் 4வது எட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். 4×8 32. ஏன்னா அருட்பெருஞ்சாண்டவர் 8 பிரித்து தான் இவருக்கு அருளை கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ 4வது எட்டிலிருந்து 32, 25லிருந்து 32க்குள்ள. அப்போ 27வது ஆண்டில் என்ன திருவிளையாடல் நடந்தது? 27வது ஆண்டில் நனக்கோடி அம்மையாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி தாலி கட்டி அந்த அம்மையாருக்கு மோட்ச வீட்டை காட்டி விமோசனத்தை கொடுக்கிறார். இது ஒரு முக்கியமான பதிவு. இறைவனுடைய திருவிளையாடலில் இது ஒரு முக்கியமான பதிவு. அப்போ அதன் பிறகு 32 ஆண்டுகள் முடிந்த பிறகு 33வது ஆண்டு தொடக்கத்தில் சுத்த சன்மார்க்கத்தை எப்படி பெறுகிறார், சுத்த சன்மார்க்கத்திற்கு வந்த பிறகு எப்படி இறைவனிடம் முறையீடு செய்கிறார். ஏன்னா சமயங்களிலும் மதங்களில் இருக்கும்போது திருவருள் முறையீடு செய்கிறாரு. அப்போ அவர் எதுவுமே தெரியாது. இப்போ சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி முறையீடு செய்கிறார், எப்படி இறைவனிடம் தன் தந்தையிடம் அருளை வேண்டுகிறார், இறைவன் எப்படி அருளை கொடுக்கிறார் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. 6ஆம் திருமுறை பதிகம் 18 திருக்கதவம் திறத்தல் 7வது பாடல். திருக்கதவம் திறத்தல் என்பது உன் உள்ளத்தில் இருப்பதை உள்ளபடி எனக்கு சொல்ல வேண்டும். அதான் இருக்கு பொருள். பாருங்க, கூறுகின்ற சமயமெல்லாம், நல்ல கவனிங்க நண்பர்களே, அற்புதமான பாடல், நல்ல கவனிக்கணும். ஏன்னா சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் சூழ்ந்திருந்த காலகட்டங்களில் வருவிக்க உற்றவர் நமது பிள்ளை பெருமானவர்கள். அந்த நெறிகளையும் பின்பற்றி கொண்டிருந்தார். திருநீறு பூசி கொண்டிருந்தார், உத்தராஜ மாலை போட்டுக்கிட்டு இருந்தாரு, கடுக்கான் போட்டுக்கிட்டு இருந்தாரு, நமச்சிவாயன் சொன்னாரு, சிவாய நமன் சொன்னாரு, சிவபெருமான் சொன்னாரு, தியாகராஜ பெருமான் சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு தான், உண்மைதான், மறுக்க முடியாது இல்ல. ஏன்னா அப்ப அவருக்கு தெரியாது, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு பேருபதேசத்தில் சொல்றாரு. அற்ப அறிவு இருந்ததனால் அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. அற்ப அறிவு என்பது மறைப்பு நிலை. தனது தந்தை அற்பஞ்சோதி ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மறைப்பு நிலை இருந்தது, எனக்கு தெரியாது, தெளிவா சொல்றாரு. இப்ப இதை பாருங்க, கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றனர். உலகத்தில் படைக்கப்பட்ட சொல்லப்படுகின்ற சமயங்கள் மதங்களுடைய நெறிகளை பின்பற்றி கொண்டு கூவுகின்றனர். சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு திரிகிறாங்க, புலம்பிக் கொண்டு திரிகிறார்கள், பிதற்றிக் கொண்டு திரிகிறார்கள், பைத்தியம் பிடித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். எப்படி இருந்த நமது பிள்ளை பெருமான் அவர்கள் சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு உலக மக்களுக்கு எப்படி சொல்லுகிறார். அப்ப அந்த சமயங்களும் மதங்களையும் பிடிச்சுக்கிட்டு பெராண்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற. கூவுகின்றனர், பலன் ஒன்றும் கண்டு அறியார். அதனால எந்த பலனும் இல்லை, அதனால் எந்த பலனும் உலக மக்களுக்கு இல்லை. வீணே நீருகின்றனர், வீணாக இறந்து போய் சுடுகாட்டில் சாம்பலாகின்றனர். நீருகின்றனர் என்பது சாம்பலாகிட்டு இருக்காங்க, சுடுகாட்டில் போய்
செத்த பிறகு பணத்தை எரித்து சாம்பலாக்கிடுவாங்க. என்ன புரோஜனம் அதனால? அதுக்கு பிறகு சொல்றாங்க, மண்ணாகி நாறுகின்றார். புதைக்கிறவங்க குழியில புதைச்ச பிறகு அந்த உடம்பு என்னாகும்? நாரிப்போ. இப்படிதான் உலக மக்கள் சமயங்களிலும் மதங்களில் இருந்து கொண்டு கூப்பாடு போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு பைத்தியம் பிடித்துக் கொண்டு அலைந்து கொண்டிருப்பவர்கள், வீணாக காலத்தில் கழித்துக் கொண்டிருப்பவர்கள் சாம்பலாகின்றார்கள், சமாதி குழியிலே போய் நாறுகின்றார்கள். அவர் போல் தொடர் பாருங்க அடுத்து, அவர் போல் வீடு உலகில் அழிந்து விட நினைத்தேனோ. உன்னால் வருவிக்க விட்டவன் நான், அந்த நிலைக்கு நான் போக முடியாது. அவர் போல் உலக மக்கள் போல் நான் இருப்பேன் நான் நினைச்சேனா? நிலை மேல் ஏறுகின்ற திறம்பிளைந்தே. நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் கேட்டேனா? ஏறுகின்ற நிலை என்பது சிவ சுத்த ஞான நிலை, சுத்த ஞானவெளி, சுத்த சிவஞானவெளி 16வது நிலை. சரிய கிரிய யோகம், இந்த 12 நிலைகளை கடந்து, அதான் மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் கடந்த நிலைகளை எல்லாம் கடந்து 13வது நிலையில் தொடங்கி, அதான் ஞான சரியை, திரையோ தசநிலை என்று சொல்லுவார். அகவலில் நீங்க படிச்சிருக்கலாம். ஞான சரியை, அதுக்கப்புறம் ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அந்த நிலையை ஏறுகின்றது எப்படி என்று தானே உன்கிட்ட நான் கேட்டேன். எப்படி நான் வர்றது தானே உங்ககிட்ட கேட்டேன். அதான் அகவல்ல சொல்லுவாரு, ஏறா நடுநிலை ஏற்றி எந்தனை ஈண்டு 6 கடத்திய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். முதல்ல காட்டிய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். ஏறா நிலை மிசை ஏற்றி எந்தனுக்கு 6 காட்டிய அருப்பெருஞ்சோதின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கடத்திய அருப்பெருஞ்சோதி என்று சொல்லுவார். அதை தான் இங்க சொல்றாரு. நான் அதை தானே கேட்டேன் உங்ககிட்ட, அந்த நிலையை தானே கேட்டேன். ஏற்றுவித்தாய், தட்சாரி ஒரு ஆனான்னு சொல்ற மாதிரி இது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏற்றுவித்தாய் முடிஞ்சு போச்சுல்ல, கொண்டு போயிட்டாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? அவர் எங்கேயாவது போயிருப்பாருப்பா, ஓடி ஒளிஞ்சு போயிருப்பாரு, எங்கேயாவது காணாம போயிருப்பாரு, 6 மாசம் வருவாரு, 6 மாசம் எங்கேயாவது போயிருப்பாரு. இப்படிதான் மக்கள்கிட்ட சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் அங்க போயிட்டேன். ஏற்றுவித்தாய் அங்கே, அப்பொழுது விளங்கக்கூடிய திரு கதவும் திறந்து இன்னமுதம் அளித்தே, உனது உள்ளத்தை திறந்து எனக்கு இன்னமுதம் அளித்து. இன்னமுதம் என்பது சுத்த சன்மார்க்கம். இங்கதான் சொல்றாரு சுத்த சன்மார்க்கம். இன்னமுதம் என்பது சுத்த சன்மார்க்கம். ஏன்னா சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்துட்டாலே எல்லாமே வந்துருச்சு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏமசித்தியை பெறுறது, சாகா கல்வியை கத்துக்கிறது, தத்துவங்களை ஜெயிச்சு போறது, கடவுள் நிலையிலிருந்து அம்மயமாகிறது, இதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துடும். அப்போ சுத்த சன்மார்க்கத்தை முதலில் பெற வேண்டும். அதான் சொல்லுவாரு, பெரிய சிவானுபவமான சுத்த சன்மார்க்கம் பெற்றேன், இரவாமை உற்றேன் கான் தோழி. எங்க 147வது பதிகம் அனுபவ மாலையில கடே 93வது பாடல்ல சொல்லுவாரு, 8வது வரியில சொல்லுவார். இருக்கே, எல்லா விளக்கமும் இருக்கே. ஆக சுத்த சன்மார்க்கத்தை எனக்கு கொடுத்து தேறுகின்ற மெஞ்ஞான சித்தி உற புரிந்தாய். மெஞ்ஞான சித்தி, இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய சித்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்ம சித்தி யோக சித்தியோட போனவர்கள். கர்ம சித்தி பெற்றவர்களுடைய ஆயுள் காலம் 3.25 வருஷம் தான் அந்த அருள் இருக்கும். கர்ம சித்தியை பெற்றவர்கள் 108 வருஷம் இருக்கும். இப்படிதான் பெற்றார்களே தவிர ஞான சித்தியை யாரும் பெறவில்லை, நான் தான் பெற்றேன் என்று சொல்லுகிறார். அப்படி சிறப்பான அருளுடைய மெஞ்ஞான சித்தியை எனக்கு கிடைக்கும்படி எனக்கு அருள் செய்தாய். சித்த சிகாமணியே, என் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சுத்த சன்மார்க்க தலைவனே, திருநட நாயகனே, அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற எனது நாயகனே, அருப்பெருஞ்சோதியை என்று சொல்லுகிறார். நீங்க நடனம் சொன்ன உடனே நடராஜன் கிட்ட போயிடக்கூடாது. அவன் வேறு, அருப்பெருஞ்சோதி வேறு. நீங்க எல்லாம் ஒண்ணுதான் சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லி மக்களை பழக்கப்படுத்திட்டாங்க. அருப்பெருஞ்சோதி நடராஜன் ஒண்ணுதான் சொன்னா, நடராஜன் கோயிலில் அருப்பெருஞ்சோதி சொல்ல முடியுமா? மகாமந்திரத்தை சொல்ல முடியுமா? சொல்லிட்டு வெளியே தான் வர முடியுமா? வர முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அருள்நடனம் செய்து கொண்டிருக்கின்ற அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை என்று கூறுகிறார். ஆக அவர் அருளை பெற்றுக் கொண்டதை சொன்னார். சுத்த சிவஞான வெளிக்கு போனதை சொல்லிட்டாரு. எல்லாமே அருளை கொடுத்தது சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, அடுத்த நிலை பாருங்க. பதிகம் 19 பிள்ளை சிறு விண்ணப்பம் சொல்லிதான் ஆகணும். இது வரைக்கும் பெரு விண்ணப்பத்தை பார்த்தோம். இனி அடுத்த பதியத்திலிருந்து பெரு விண்ணப்பத்துக்கு போவோம். இப்ப சிறு விண்ணப்பத்தில் என்ன சொல்றாரு? சொல்லிதாகணும். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் இருக்கு, விண்ணப்பம் சொல்லிதாகணும். ஏன்னா உறுதிப்படுத்தணும், உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதுக்கு முன்னால எப்படி இருந்தாருன்னு சொல்லணும், அதுக்கப்புறம் இறைவனை எப்படி பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லணும்.
இந்த சிறு விண்ணப்பத்தில் சொல்றார் பாருங்க, அறிவிலா சிறிய பருவத்தில் தானே. நல்லா கவனிக்கணும். அதாவது வள்ளற்பெருமான் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு உண்டான விளக்கம் இங்கே. அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவர் கருவறையிலிருந்து அருள் அமுதம் உண்டவன் சொல்லுவார். அதன் பிறகு இவர் யார் என்று தெரியாமல் உண்ட உணவு அமுதமாயிற்று என்று சொல்லுவார். அது இறைவன் என்னை அமுதமாக்கி விட்டார். அதன் பிறகு இந்த சாப்பாட்டில் இருக்கிற அந்த வெறுப்பு, அருவெறுப்பு எப்படி இருந்தது? இறைவனுக்கு எதுக்கு உறக்கம், எதுக்கு சாப்பாடு, எதுக்கு குளிக்கணும்? மற்ற சமயங்களிலும் மதங்களிலும் இருக்கின்ற தெய்வங்களை பற்றியோ தலைவர்களை பற்றியோ யாராவது இதை பற்றி சொன்னாங்களா? மகாபாரதம் இருக்கட்டும், ராமாயணம் இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும். ஆனால் வள்ளற்பெருமான் மட்டும் ஏன் சொல்றீங்க? காரணம் என்ன? நீங்க புரிஞ்சுக்கணும். அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதை சொல்றாரு பாருங்க, அறிவிலா சிறிய பருவத்தில் தானே அருந்தலில் எனக்கு உள் வெறுப்பை பிரிவிலாது என்னுள் கலந்த நீ. எப்படி சொல்ற பாருங்க, அது மேல் எனக்கு வெறுப்பு இருந்தது. அறிவில்லாத பருவத்திலே, சிறிய பருவத்திலே உணவு மேல் எனக்கு இருக்கின்ற அருவருப்பை பிரிக்க விடாமல் என் உள்ளத்தில் கலந்து விட்டாய் என்று சொல்லுகிறார். உணவை பார்த்தவுடன் எனக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனா சில இடங்களில் சொல்லுவாங்க, கதை சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, வீட்டில் சாப்பாடு போட்டாங்க, இவர் சாப்பிட்டாரு. அந்த நிலையில் இவர் தான் யார் என்ற நிலை சொல்லக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. அப்போ அதுக்காக உண்ட போது, சாப்பிட்ட போது இவர் சாப்பிட்ற மாதிரி தெரியும். இந்த மாயாஜால விட்லாச்சாரிய படத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. விட்லாச்சாரிய படத்தில் மாயாஜாலாம் நடக்கும். அந்த மாதிரி தான் தத்துவ சித்தின்னு பேர் இருக்கு. இவருக்கு உடம்பே இல்லை. சுத்த தேகம், புரண தேகம், ஞான தேகம் பெற்றவர். உடம்பு இருந்தாலும் குடல் இருக்கும், குடல் இருந்தாலும் பசிக்கும். சாப்பிட்டா பசிச்சா ஜீரணம் மேல குடல் இருக்கணும்ல, எப்படி இருக்கும்? அது தத்துவ சித்தின்னு பேரு. மற்றவங்க பார்க்கறதுக்கு சாப்பிட்ற மாதிரி தெரியும், ஆனால் அது உணவு உள்ள போகாது. அந்த நிலையை சொல்றாரு, அறிவில்லா பருவத்தில் தானே அருந்தலில் எனக்கு உள் வெறுப்பை பிரிவிலாது. எப்பயும் நீங்காத அளவுக்கு அந்த அருவெறுப்பை, அந்த வெறுப்பை எனக்கு உண்டாக்கி கொடுத்தது நீதானே. அரிதி, நீ அரிதி. அரிதி என்றால் நீ அறிவாய். என்கிட்ட நீ திருவிளையாடல் செஞ்சுக்கிட்டு உனக்கு தெரியாத மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்க, அதுவும் எனக்கு தெரியும். தெளிவா சொல்லுவார். அப்போ இன்று நான் பேசுவது என்ன? இப்போ மட்டும் நான் அதை சும்மா அடிக்கடி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமா? எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு விவரம் தெரியாத காலத்தில் நீ யார், நான் யார் என்று தெரியாத காலத்தில், நீ யார் என்று தெரியாத காலத்தில் நான் உண்ட உணவையெல்லாம் நீ அமுதமாகி மாற்றி விட்டாய். அது எனக்கு தெரியும். தெளிவா சொல்றாரு. அப்போ இப்போ மட்டும் நான் பேசுறது என்ன இருக்கு? செறிவிலா கடையேன் எனினும் நான் அடக்கம் இல்லாதவன், மனதை அலைவாய்ந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றவன் என்று இருந்தாலும் கூட, நான் அடங்காதவன் அடக்கம் இல்லாதவன் என்று நீ இருந்தாலும் கூட, உன்னுடைய திருவருளுடைய அமுதம் தானே நான் விரும்பினேன். உன்னுடைய அருள் அமுதம் வேண்டும் தானே நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எரிவிழா சுவை வேறு எவற்றினும் விளைவோர் எத்துணை ஏனும் இன்று எந்தாய். இது தவிர சுவையான உணவு விரும்புகிறார்கள, அறுசுவை உணவு விரும்புகின்றவர்களுடைய துணை எனக்கு இல்லை. நான் யாரிடம் சேர்ந்து கொள்ளவில்லை என்பதும் உனக்கு தெரியும் என்று சொல்லி சிறு விண்ணப்பத்தை முடிக்கிறார். ஆக வல்லப்பெருமான் அவர்கள் உணவு மீது இருந்த அருவெறுப்பு, பிடிக்காத ஒரு நிலையை இந்த பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து பாருங்க, சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் சொல்லிதான் ஆகணும். அங்கே சமயங்களிலும் மதங்களில் இருக்கும்போது 1ஆம் திருமுறையிலே திருவருள் முறையீடு செஞ்சார்ல, அதே மாதிரி 2ஆம் திருமுறையில் இன்னும் இருக்கு, விண்ணப்பங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது எப்படி விண்ணப்பம் பண்ணார், இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு வரும்போது எப்படி விண்ணப்பம் செய்கிறார். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் 2வது பாடல். ஐயா, ஐயா என்றால் கடவுள். நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டு கண்டிப்பா நீ அருளை கொடுக்கணும். அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். உனது அடியை முடியும் தினமும் நான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் பிரபஞ்சத்தில் உன்னுடைய அடியை முடி யார் பார்க்கல. பிரம்மனும் சரி, திருமாலும் சரி. திருமால் பண்ணி உருவெடுத்து கீழே போனாரு, மேலே பிரம்மன் அன்னப்பறவையாக உருவெடுத்து மேலே போனாரு. போய் என்ன பிரயோஜனம்? பார்க்கல. அப்படிப்பட்ட அடிமுடியை கண்டு நான் தினமும் அனுபவிக்க வேண்டும். எப்படி விண்ணப்பம் வைக்கிறார் பாருங்க. இந்த விண்ணப்பத்திற்கு பதில் அகவலியில் இருக்கும்.
படிமுடி கடந்து என்னை பார் இது பாருன அடிமுடி காட்டிய அருப்பரி ஜோதி. இங்க விண்ணப்பம் வைக்கிறாரு, அங்க பார்த்துட்டாரு, அகவல்ல சொல்றாரு. 6ஆம் திருமலை சொல்லுவாரு, அயனும் மாலும் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டுவித்து அடிமுடிகள் காட்டுவித்து அடிமை கொண்ட பதியே. அங்க சொல்லுவாரு, அருள் விளக்க மாலையில சொல்லுவாரு. இப்படி நிறைய விளக்கங்கள் உண்டு. அப்படி நான் அனுபவிக்க வேண்டும். பொய்யாத வாய்மைகளே புகண்டிடுதல் வேண்டும். பொய்யாத வாய்மைகள், அந்த உண்மை, பொய்யாத வாய்மைகள் என்பது உண்மைகள், அழியாத உண்மைகளை தான் நான் இன்னைக்கு சொல்லணும். அப்படி நான் சொன்னபடி நான் செயல்பட வேண்டும். அதுக்கு நீ அருளை கொடுக்க வேண்டும். புகன்றபடி புரிந்துதல் வேண்டும். நான் எப்படி உண்மை வாய்மைகளை சொல்லுகிறனோ, அழியாத உண்மைகளை, பிரபஞ்சத்தில் என்னைக்கு அந்த உண்மைகள் நிலைக்கணும், அந்த உண்மைகள் எல்லாம் செயல்படும்படி, நான் செயலாற்றும்படி நீ எனக்கு அருள் செயல் வேண்டும். எய்யாத அருள்ஜோதி என் கையுறல் வேண்டும். அழியாத என்றும் நிலையாக இருக்கக்கூடிய உன்னுடைய அருள்ஜோதியை என் கையில் கொடுக்க வேண்டும். எப்படி வேண்டுகோள் வைக்கிறார் பார்த்தீங்களா? அங்கே சமயங்கள் மதங்கள் இருக்கும்போது எனக்கு அருளை கொடுக்கணும் தான் சொல்லுவாரு. இங்க என்ன கேட்கிறாரு? அருள்ஜோதியை எனக்கு கொடுத்துரு. இறந்த உயிர் தம்மை மீட்டும் எழுப்பியிடல் வேண்டும். இந்த இறந்தவர்கள் என்பதற்கு நான் ஏற்கனவே பல தடவை விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இறந்தவர்கள் என்பது வேறு, செத்தவர்கள் என்பது வேறு. பொருள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய விளக்கம் வேறு வேறு. செத்தவர்கள் என்பது சுத்த சன்மார்க்கத்தை தெரிந்து கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றாமல் இறந்து போனவர்கள். இறந்தவர்கள் என்பது சுத்த சன்மார்க்கத்தை தெரியாமலேயே இறந்து போனவர்கள். அப்ப பிரபஞ்சத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க இதுவரைக்கும் இறந்தவங்க, அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வந்து மீண்டும் எழுப்பி கொண்டு வந்து அந்த ஆன்மாவை கொண்டு வந்து திருப்பமும் அவர்களுக்கு பிறப்பை கொடுத்து இந்த மண்ணுலகிலே சுத்த சன்மார்க்கத்தை தெரிவிக்க வேண்டும். எவ்வளவு அற்புதம் பாருங்க! தெரிவிக்க வேண்டும். நையாத வண்ணம் உயிர் காத்திடல் வேண்டும். அப்படி சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு, அதை பற்றி தெரிந்த பிறகு அவங்களுக்கு அழியாத நிலையை கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது திரும்பவும் பிறப்பு இறப்பு அவனுக்கு இருக்கக்கூடாது. உன்னுடைய திருவடியிலே அவனை சேர்த்துக்கணும். அவனை திருப்பி கொண்டு வந்து பிறக்க வைக்கக்கூடாது. பிறக்க வச்சு திரும்பி சாக வைக்கக்கூடாது, சாகடிக்கக்கூடாது. அதான் மரணமில்லா பெருவாழ்வு. அது கிடைக்கணும்னா சுத்த சன்மார்க்கத்திலே கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, நாயகா நிந்தனை பிரியாது உறுதலும் வேண்டுவனே. நல்லா கவனிக்கணும். இந்த வரிக்கு விளக்கம் சொல்லணும்னாலே 1 மாசம் சொல்லலாம். அந்த வரிக்கு அவ்வளவு விளக்கம் இருக்குது திருவற்பாவிலே. நாயகா நிந்தனை பிரியாது உறுதலும் வேண்டுவனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்னோடு எப்பயும் இருக்கணும்னு அர்த்தம். அதான் 6ஆம் திருமுறையிலே கடைசி பாடல்ல சொல்லுவாரே, சாமி என் துரை எனது உயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் வந்து அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாளிகைக்குள் என் பேர் உடம்பில் கலந்து பிரியாது இருப்பார். அங்க வேண்டுகோள் என்ன வைக்கிறாருன்னா, நீ என்னோடு பிரியாம இருக்கணும்னு வைக்கிறாரு. இப்ப என்ன சொல்றாரு? என் கூட தான் இருக்கிறார். முடிஞ்சு போச்சா? இதான் இறைவனுடைய திருவிளையாடல். அப்படி இந்த நிலையை சொல்லி சுத்த சன்மார்க்கனுடைய வேண்டுகோளை நிறைவேறி செய்கிறார் நமது இறைவன் வல்லப்பமானவர்கள். அடுத்து பாருங்க, தனித்திரளங்களுக்கு வராரு நமது பிள்ளை பெருமான். அடுத்து திருவிளையாடல். சுத்த சன்மார்க்கத்தில் என்னென்ன திருவிளையாடல் நடந்தது வேண்டுகோள் வைக்கிறாரு, கொடுத்துட்டாருன்னு அங்க சொல்றாரு. இப்ப பாருங்க, தனித்திரளங்கள் 117வது பாடல். 4 வரி தான், 4 மாசம் சொல்லலாம் விளக்கம். இங்க பாருங்க, ஓவுராது துயர் செய்யும் உடம்புதான் என்றும் சாவுராது இன்பமே சார்ந்து வாழலாம். எப்படி வாழலாம் சொல்றாரு பாருங்க. உலக மக்களுக்கு சொல்றாரு, உலக மக்களே, எப்பயுமே பிறந்து பிறந்து இறந்து இறந்து துன்பப்படுகின்ற உடம்பு இருக்கே, இது சாகாம உடம்பாக்கி நம்ம வாழலாம். மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம். அதான் அங்க சொல்வாரு ஞானசரியிலே, மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய்ந்துரையேன் பொய் புகழேன், சத்தியமே சொல்லுகின்றேன், பொற்சபையில் சிற்றபையில் புகுந்தருணம் இதுவே வாங்கன்றார்ல. அப்ப இங்க சொல்றாரு, அதாவது தொடர்ந்து பிறந்து இறந்து துன்பப்படும் இந்த உடம்பு அழியா உடம்பா இருக்கணும். நீங்க மரணமில்லா பெருவிழா வாழணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பின்னால் சொல்றாரு, மாவுரா சுத்த சன்மார்க்க நன்னெறி. மாவுரா என்பது அருள் நிறைந்த சுத்த சன்மார்க்க நன்னெறி ஒண்ணுதான். நீங்க சாகாம மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் சொல்ற. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த உண்மையை உலக மக்களுக்கு யார் சொன்னது? வல்லப்பமான பற்றி பேசும்போது பொதுவாக பேசினார்கள், உண்மைதான்.
அப்போ மக்களுக்கு என்ன தெரியும்? வள்ளலார் யாருன்னு சொன்னால் தானே தெரியும். இப்போ மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? சோறு போட சொன்னார், உண்மைதான். ஜீவாரண ஒழுக்கத்தில் இருக்க சொன்னார், உண்மைதான். அவர் யாருன்னு யார் சொன்னது? அவர் கடவுள் நிலையில் இருக்கின்றவர், அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மகன் என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதை தான் திருவருட்பாளர் சொல்றாரு. இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க, மரணமில்லா பெருவழியில் நீங்கள் வாழலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சுத்த சன்மார்க்க நன்னெறியில் இருக்கணும்னு சொல்றாரு. சுத்த சன்மார்க்க நெறிதான் கடவுளை அடையக்கூடிய ஒரு மார்க்கம். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களில் கூறப்பட்ட முரண்பாடுகள் இல்லாத மார்க்கம். சமயங்களில் சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் எத்தனை பேரை வச்சு கூப்பிட்டாங்க? சிவபெருமான், நடராஜன், தியாகராஜ பெருமான், சொக்கலிங்கம், அந்த லிங்கம், இந்த லிங்கம், ஏகப்பட்ட லிங்கங்கள், சங்கரா, அரகரா, எப்படியோ பேர் சொன்னாங்க. ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் அப்படி அல்ல. ஆதியும் அந்தமில்லா தோன்றிய ஒரே இறைவன் அருட்பெருஞ்சோதி, பிரபஞ்சத்தின் ஒரே தலைவன், ஒரே இறைவன். அதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட இறைவனை நீங்கள் வணங்குங்கள், மேவுரார் தங்களை விடுக நெஞ்சே. உள்ளத்திடம் சொல்றாரு, மனமே சுத்த சன்மார்க்கத்தில் இல்லாதவங்களை நீ விட்டு தள்ளு, அவன் எப்படியாவது போகட்டும், சாக வேண்டும் அப்படின்னா அங்கே இருக்கட்டும், நம்ம சாகக்கூடாது, இறைவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா சுத்த சன்மார்க்கத்துக்கு வரட்டும்னு சொல்றாரு, தெளிவாக சொல்றாரு. அதான் சொல்றாரு, மேவுரார் தங்களை விடுக நெஞ்சே. அவங்கள பற்றி நீ கவலைப்படாதே மனமே, உள்ளமே. நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன், யாரும் திரும்பி வரல, விட்டு அவங்க எப்படியாவது கட்டு போட்டுன்னு சொல்லிட்டார். பின்னால் அவங்கள நான் பார்த்துக்கிறேன், மிடாவில் போட்டு வார்ப்பேன் என்றெல்லாம் சொல்லுவார். நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே. ஆக நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும், இறைவனை வேண்டணும், நீங்கள் சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கணும். சமயங்களும் மதங்களும் மார்க்கங்கள் கூறப்பட்ட வழிபாடுகளை நீங்கள்லாம் பண்ணக்கூடாது. சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்தால் பண்ணக்கூடாது. மற்ற மடியில் தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலான்ட்டு, அது உன்னுடைய சுதந்திரம். இறைவனை அருளை பெற்றுக்கொண்டு சிறிதளவு பெற்றுக்கொண்டு இந்த வையகத்துக்கும் வானகத்துக்கும் மனம் போனும்படி திரிந்தவர்கள் என்று சொல்லுவார். 6ஆம் திருமுறையில பாட்டு இருக்கு. விளையாட நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என்று சொல்லுவார். விளையாட தெரியாத சின்ன பிள்ளைங்கன்னு சொல்றாரு. யார? இந்த சிவபெருமானு, நடராஜனு, யாராக இருந்தாலும் சரி, அருட்பெருஞ்சோதி ஒருவர் தான் கடவுள் என்பதை தெளிவாக கூறுகிறார். அடுத்து பாருங்க, மெய்யர் வியப்புல சொல்றாரு, சாகா கல்வியை எப்படி வாங்கினாரு. அப்போ இந்த பிரம்மனும் திருமணம்லாம் எப்படி பல்ல கடிச்சுக்கிட்டு நல்ல பல்ல கடிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாமல் எப்படி பொறாமையில் இருக்கிறாங்க சொல்றாரு. உலக மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நாகாதிபனும் நாராயணனும் நான்முகனும் நறுமுறுமெனவே ஞான அமுதம் அளித்தாய், நானும் உண்டு துண்ணவே, சாகா கலையை பயிற்று தந்த தயவையை சாற்றுதற்கரிது, எனக்கு ஏது கொடுப்பது என்று வியவையே என்று சொல்லுகிறார். நாகாதிபனா இந்திரனும் பிரம்மனும் திருமாலும் மகேஸ்வரனும் சதாசிவமும் ருத்திரனும் தேவர்களும் எல்லாம் என்ன பண்றாங்க? நறுமுறுன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கோபத்தை அடக்கிக்கிட்டு ஒன்று செய்ய முடியாம பொறாமையில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாகா கல்வி தெரியாது. அந்த சாகா கல்வியை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எனக்கு ஞான அமுதம் அளித்தாய், சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்து எனக்கு அருள் அமுதத்தை கொடுத்து எனக்கு சாகா கல்வியை பயிற்று தந்த தயவை நான் எப்படி சொல்லுவது? எவ்வளவு அற்புதமா சொல்றான்னு பாருங்க. உலக மக்களுக்கு இதெல்லாம் யாருக்கு தெரியாது. சொன்னாதானே தெரியும். முருகனை நெத்தி கண்ணிலிருந்து சிவபெருமான் கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க, மக்கள் நம்பினாங்க. வள்ளற்பெருமானை சுத்த சன்மார்க்கத்தை கொடுப்பதற்காக ஒரு தாயின் கருவறையிலே வைத்தார் என்று சொல்ல வேண்டும். யார் சொன்னது? சொல்லல. சொன்னதானே மக்களுக்கு தெரியும். அதான் இந்த பாட்டில் சொல்றாரு, இப்படியெல்லாம் என் மேல் கோவப்பட்டு பல்ல நறுமுறுன்னு கடிச்சுக்கிட்டு கோபமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சுத்த சன்மார்க்கத்தை கையில கொடுத்து, அதான் ஞான அமுதன் சொல்றாரு. சுத்த சன்மார்க்கத்தை கொடுத்துட்டாலே எல்லாம் வந்துடும். சாகா கல்வி வந்துடும், மரணமில்லா பெருவாள் வந்துடும், முத்தேகம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அப்படியெல்லாம் கொடுத்து எனக்கு சாகா கலையை எனக்கு பயிற்று தந்த தயவை சாற்றுவதற்கு அறிவு. அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? நீ எதையும் கேட்கவும் மாட்டேன்ற. நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீ எதையும் கேட்கவும் மாட்டேன்ற. என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளி இருக்கிறார்கள். அடுத்து ஜோதியில் ஜோதி பாருங்க, 2 வரி தான். 2 வரி எவ்வளவு அற்புதமான விளக்கம் நீங்க பாருங்க. 119வது பதிகம் ஜோதியில் ஜோதி 27வது பாடல். நல்லா கவனிங்க. உருவும் உணர்வும் செய் நின்றி அரி உள்ளமும் எனக்கே உதவியது அன்றி. இது ஒரு வரி. அடுத்த வரி பாருங்க,
திருவும் கொடுத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநடஜோதி. இது ஒரு வரி, ரெண்டே வரிதான். 2 வரியில பிரபஞ்சத்தின் உண்மை பூரா அடங்கிடுச்சு. இறைவன் எப்படி திருவிளையாடல் செஞ்சாரு, இவர் எப்படி அருளை பெற்றுக் கொண்டாரு அப்படின்னு உலக மக்களுக்கு சொல்றாரு. நல்ல கவனிங்க. உருவும் உணர்வும். உருவும் என்றது முத்தேகமும், முத்தேகமும் உணர்வும். உணர்வு என்பது உயிருள் விளங்கக்கூடிய ஆன்ம நேய உணர்ச்சி, உயிர் இரக்கம். உயிர்கள் துன்பப்படும் போது ஏற்படக்கூடிய ஒரு இரக்கம் இருக்கிறதே, அதான் ஆன்மநேய உணர்வு. எல்லா உயிரையும் தன் போல் பாவிக்க வேண்டும், தன் உயிர் போல் பாவிக்க வேண்டும். இந்த முத்தேகத்தையும் அப்படிப்பட்ட எனக்கு உணர்வையும் செய்ததற்கு நன்றி. அப்போ இறைவன் அருளை கொடுத்து விட்டால் அதுக்கு மகன் தன் நன்றி சொல்லுகிறார் அப்பாவுக்கு. அப்போ அறிவுள்ளமும் எனக்கே உதவியது. அறிவுள்ளம் மெய்யறிவு, மெஞ்ஞானம். மெஞ்ஞானத்தையும் கொடுத்து இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தையும் காட்டி எனக்கு 5 தொழிலையும் கொடுத்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் இதெல்லாம் சேர்ந்துதான் அறிவுன்னு சொல்றாரு. உள்ளறிவு. அறிவுள்ளமும் எனக்கே. இந்த எனக்கு என்ற வார்த்தையை நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருக்கிறேன். 3 வருடங்களாக நான் பேசியிருக்கிறேன். எனக்கே என்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும், எனக்கு மட்டும், இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு மட்டும், வேறு யாருக்கும் பங்கே கிடையாது, யாரும் வரவும் முடியாது. அப்படிப்பட்ட எல்லாத்தையும் எல்லாரையும் எனக்கே உதவியது மட்டுமல்லாமல் திருவுருவமும் கொடுத்து பாரேன். திருவும், திரு உருவம் இல்லை, அதை முதலே சொல்லிட்டாரு. ஒரு முத்தேகத்தை சொல்லிட்டாரு. இங்க திரு, திரு என்றால் அருள் செல்வம், ஒப்பற்ற வலிமை பெற்ற பேரருள். அப்படிப்பட்ட அருள் செல்வத்தையும் எனக்கு கொடுத்தது பாரீர். பாருங்கள் உலக மக்களே, அவர் யார் என்றால் திருநடஜோதி, திருச்சிற்றம்பலத்து திருநடஜோதி. திருச்சிற்றம்பலத்திலே இருக்கின்ற அருள் நடனம் செய்து கொண்டிருக்கின்ற எனது தந்தை, எனது இறைவன் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார். ஆக இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடந்தது, இறைவனில் எப்படி அருளை பெற்றுக் கொண்டார், தன் மகனை எப்படி ஆட்கொண்டார், இன்னைக்கு பிரபஞ்சத்தை எப்படி இயக்கிக் கொண்டிருக்கிறார், அதையும் சொல்லிட்டார். வருவித்த வண்ணமும் நானே. இது நேற்று அந்த விளக்கம் கொடுத்திருக்கிறேன். இதுக்காக தான் என்னை வருவிக்க செய்தான்னு சொல்றாரு. அகவல்லையும் இருக்கு, எல்லாம் படிக்கிறாங்க, விளக்கம் சொல்ல தெரியல மக்கள்கிட்ட. ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்னைத்தான் இன்று அமுதளித்த இனிய நற்றாயே. நான் எதுக்கு வந்தேன்னா சுத்த சன்மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். சுத்த சன்மார்க்கத்தை சொன்னாலே போதும், உருவ வழிபாடு நிறுத்திடுவாங்க. சமயங்களில் மதங்களில் கூறப்பட்ட அந்த சங்கற்ப விகற்பங்களை நிகழ்த்துவாங்க. கற்பூரம் ஏற்றுறது, ஊதுவத்தி கொளுத்துறது, தேங்காய் உடைக்கிறது, பழம் வச்சு கும்பிடுறது, குத்து விளக்கு கும்பிடுறது, இதெல்லாம் நீத்திடுவாங்க. சுத்த சன்மார்க்கம் விளங்கணும். விளங்கிச்சுன்னா எல்லாம் நீத்திடுவாங்க. அதான் சொல்றாரு, சுத்த சன்மார்க்கம் தான் முதல்ல, அதான் திருவும். எல்லா அருள் செல்வமும் எனக்கு கொடுத்தது எனது தந்தை அருட்பெருஞ்சோதி என்று சொல்லி இத்தோடு இந்த பாடலை முடிக்கிறார். காரணம், இன்றைய அருட்பெருஞ்சாண்டு திருவிளையாடலை நாம் பார்த்து விட்டோம். அதாவது 1ஆம் திருமுறையிலே 9வது ஆண்டில் ஆட்கொண்ட பிறகு திருவருள் முறையீடு எப்படி நடந்தது, பதிகம் 6. 2ஆம் திருமுறையில் பதிகம் 6ல் என்ன சொல்றாரு, இவர் தான் என் கடவுள்னு சொல்லுவார். அப்போ ஒரு திருவிளையாடல் சொல்லுவார். திருஞான சம்பந்தனே அந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, இல்வாழ்க்கையில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லும்போது, அப்புறம் நான் என்னடா மகன் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, நானும் இந்த நெருப்பில் கலந்துக்கிறேன். சரி கலந்துக்கோன்ட்டாரு. நான் கூட இருந்தவங்களையும் கூப்பிட்டுக்கோன்ட்டார். ஆனால் இவர் அறைக்குள்ளே போகும்போது எதிர்பார்த்தாரு யாராவது கேட்பாங்கன்னு. யாரும் கேட்கல, யாரும் கேட்கல. இவரும் கூப்பிட்டா கூட்டு போயிருப்பார். கூட இருந்தவங்க தான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்தாங்க. சமயங்களையும் மதங்களையும் சார்ந்துட்டு ஜாதி பெயர்களை போட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க. இதுதானே உண்மை, யாரும் மறுக்க முடியாது. நான் பதிவில் கூறப்பட்டது அத்தனையும் உண்மை. ஒரு பொய் சொல்றதுக்காகவோ ஒருத்தரை இழிவுபடுத்துவதற்காக பேசுவதல்ல எனது கடமை. இறைவன் கொடுத்த கட்டளையை, இறைவன் கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது 4ஆம் திருமுறை எப்படி உருவாச்சு, 4ஆம் திருமுறை உருவாகும் போது 27வது ஆண்டிலே தனது அதாவது தனக்கோடி அம்மையாருக்கு எப்படி தாலி கட்டி மனைவியாக்கினார், அப்படி திருமணத்தின் போது பிரம்மனும் திருமணம் வந்து தேவர்களை வந்து எப்படி வாழ்த்தினார்கள், அந்த நேரத்தில் தந்தையும் தாயும் வரவில்லையே என்று எப்படி வருந்தினார், அதன் பிறகு மகன் வருந்துகிறானே என்று சொல்லி 2 குதிரை மாட்டின தேர்களை வந்து எப்படி மகனை வாழ்த்தினார் என்பதையும் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இறுதியாக 6ஆம் திருமுறையிலே சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி அருளை பெற்றார், எப்படி இறைவனானார், எப்படி பிரபஞ்சத்தை நடத்துகிறார். இன்னைக்கு யார் படைக்க தொழிலை செய்தது? வள்ளற்பெருமான்.
பிரம்மனும் திருமாலாம் இறந்து போய் எத்தனையோ ஆண்டுகளாகிவிட்டது. அந்த கடைசி கட்டத்தில் தானே தன் மகனை வருவிக்க செய்கிறார். இன்னைக்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் எல்லா தொழிலும் இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருப்பது தன் தந்தையின் கட்டளைப்படி நமது வல்லற்பமான் என்பதை கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். எனவே நீங்களும் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து மண் அகல் விளக்கிலே தீபமேற்றி கொலையும் புலையும் தவிர்த்து மாமிசம் உண்பதை நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஜோதியை கும்பிடணும், இல்லைன்னா பலன் இல்லை. இதை யார் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். நான் இறைவனுடைய அருளை பெற்றவன், நான் தைரியமாக சொல்லுவேன். சைவமாக இருந்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளையும் செல்வங்களையும் பெற்று நீங்கள் இந்த மண்ணுலகில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவனுடைய தயவோடையும் கருணையோடையும் வாழ்த்தி இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மீண்டும் நாளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் தொடரும்.